இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களாக தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்ததன் நோக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சவுலை தேவன் அழைத்தார், தீமையான வழியிலிருந்து நன்மையான பாதையில் கொண்டு நிறுத்தினார். மார்த்தாளை அழைத்தார், தன்னுடைய காரியங்களுக்காக கவலைப்படக்கூடாது, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். சீமோனை அழைத்தார், பிசாசனை சோதிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டால் நீ ஜாக்கிரதையாருன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி விட்டார். அதில் அந்த இடத்துல மடிந்து போகாதபடி அவன் மீண்டும் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த அவன் என்ன செய்கிறார், பலப்படுத்தினார் என்று பார்த்தோம். இன்றைக்கு யாரை கூப்பிடுகிறார் என்று பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். இந்த பகுதியை நீங்கள் ஃபஸ்ட்டிலேருந்தே அப்படியே நீங்கள் 1ஆம் வசனத்துலேருந்தே வாசித்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த சாமுவேல் யார்? அண்ணாளுக்கு ரொம்ப நாள் குழந்தைங்க இல்லை, தேவனுடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுறாங்க. அழும்போது அவங்க ஒரு பொருத்தனையோட ஜெபம் பண்ணுறாங்க, பொருத்தனையின் பிள்ளை. அப்போ சாமுவேல் யார்? ஒரு பொருத்தனையின் பிள்ளை. அப்படி பொருத்தனை பண்ணி தேவனுக்கு அப்படியே அந்த பொருத்தனை நிறைவேற்றுறாங்க பாருங்க. பால் மறந்த உடனே நினைச்சுறாங்க, கொண்டு ஆலயத்தில் கொண்டு விட்டுருந்தாங்க. ரொம்ப சின்ன பையன். இப்போ நம்ம பிள்ளைங்க காலேஜுக்கு வந்தாலும் நினைச்சுறாங்க, அப்பா அம்மா கூட தான் படுத்திருக்கணும், பயமாக இருக்குது, தனி ரூம்லாம் வேண்டான்னு சொல்கிறத நம்ம நாட்டு கல்ச்சர், தமிழ்நாட்டு கல்ச்சர். நம்ம அமெரிக்காவையோ மேல் நாடுகளையும் நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம பிள்ளைங்க நம்ம கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வச்சுருக்கோம். பிள்ளைங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு நாமளும் நினச்சிடறோம், ஆசைப்படுறோம். அப்போது இந்த சாமுவேல் பாருங்க, ரொம்ப சின்ன பையன். அப்படியே அம்மா அப்பாவுடைய அன்புலேருந்து பிரிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு விடப்படுறான். அப்படியே இங்கே படுத்திருக்கும் போது அவங்க ஒரு தாத்தா இருக்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான், அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் படுத்திருக்கிறான். இப்போ தேவன் இந்த சாமுவேலை கூப்பிடும்போது சாமுவேலுக்கு 4 வயதுலேருந்து 5 வயதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ 4லேருந்து 5 வயசுக்குள்ள பிள்ளைங்க அறிவுள்ள பிள்ளைங்கன்னு சொல்கிறீங்க. டெக்னாலஜி எல்லாம் தெரியுது, செல்லை கொடுத்தா எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தான், என் பேரன் என் பிள்ளை அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா பிள்ளைங்கள காட்டிலும் உண்மையிலே வெரி டேலண்டட் யார் தெரியுமா? நம்ம சாமுவேல் பாருங்க. கூப்பிட்ட உடனே நைட்டு தானே, தாத்தா கிடக்குறாரு, நான் வந்து பார்த்தேன், நீர் தான் கவனிக்கலன்னு சொல்லலை பாருங்க. ஃபஸ்ட்டு டைம் கூப்பிடுறாரு. இப்போ கூப்பிடும்போது பாருங்க, ஒருக்கா தான் சாமுவேலே அப்படின்னு தேவன் கூப்பிட்றாரு. அந்த வேர்ட்ஸ், அந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நீங்கள் அண்டர்லைன் பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் அவரை கூடும்போது சாமுவேலை கூப்பிட்டார் அப்படின்னு தான் இருக்கும். உடனே அவன் சில எழுப்பில தாத்தாட்ட போய் கூப்பிட்டீங்களா தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மகனே நீ போய் படுத்துக்க அப்படின்னு சொல்கிறேன். உடனே வந்து படுத்துக்கிறான். திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து திருப்பியும் சாமுவேலை கூப்பிட்டார் தேவன் இருக்கும். அப்போ திருப்பியும் தம்பி என்ன நினச்சிடான், சாமுவேல் தம்பி எழும்பி போய் தாத்தாட்ட போய் கேட்குறான். அவன் பாருங்க, தேவன் டெஸ்ட் பண்ணுறார், அவன்கிட்ட எப்படி இருக்குது, உண்மை இருக்கிறா அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் திருப்பியும் தாத்தாட்ட போய் கேட்குறான், தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா? இல்லைம்மா போய் படுத்துக்க அப்படின்னு. 3ஆம் தடவை என்ன செய்கிறான், போகிறான். இப்போது 3ஆவது தடவை ஏலிக்கு என்ன செய்துட்டான். இப்போ தேவன் தான் இவனை கூப்பிட்றாரு. ஆலயத்தில் வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, கூப்பிட மாட்டாங்க. இப்போ சாமுவேலை கூப்பிட்டாருன்னு தான் இருக்கும். அப்போது அவர் சொல்லிக்கூடாது, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ன சொல்லும்போது நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சின்ன பையன். இப்போ கூப்பிட்றாரு பாருங்க, 4வது முறையாக சாமுவேலே. இப்போ அந்த தம்பிக்கு தேவையான ஞானத்தை பெற்றுக்கொள்கிறான். தேவன் தான் கூப்பிட்றாரு. அப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் வந்து சாமுவேல் பையன் இந்த சின்ன தம்பிக்கு வந்த உடனே ஹி கால்ஸ் ஹிம் அர்ஜென்ட்லி, சாமுவேலே அப்படின்னு கூடுற உடனே அவன் எழும்பியிருந்து தாத்தா சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை தான் நம்ம இப்போ தியானித்தோம். அப்போது இந்த சாமுவேல் சின்ன பையன். இந்த சின்ன பையன்னு சொல்லி தேவன் அவனை புறக்கணிக்கவில்லை. அந்த சிறு பையனை தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்க வந்து சில காரியங்களை தரிசனங்கள் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ ஜெபிக்கும் போது அவங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினதை அவங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன செஞ்சுறீங்க? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நீ இப்போ நாத்திட்டு இருக்க, உனக்கு ஏதோ அப்படி கெஸ்ஸிங்கில் வந்துட்டு அப்படின்னு சில பெற்றோர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. தேவன் உங்கள் பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும் போது அந்த காரியத்தை ஏலி எவ்வாறு கற்றுக் கொடுத்தாரோ அப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோராக இருக்கிறீங்களா? அப்படி கற்றுக் கொடுக்க போய் இப்போ தேவன் அவன் அந்த சாமுவேல் தம்பி கூட பேசுகிறாரு பாருங்க, என்ன நடக்கும்
ஒரு 4 வயது குழந்தைக்கு இனிமே இஸ்ரவேல் தேசத்தில் என்ன நடக்கும், ஏலி தாத்தாவின் குடும்பத்தில் என்ன நடக்குங்கிறத பேசுகிறார். ஸோ நீங்கள் வயசில் பெரியவங்க, வயசில் சின்னவங்க, உங்களுக்கு திறமை இருக்குது, நீங்கள் ஞானி, நீங்கள் படிக்காதவங்க அப்படின்னு சொல்லி தேவன் ஒருபோதும் உங்களை என்ன செய்ய மாட்டார், புறக்கணிக்கவே மாட்டார். நான் படிக்கலை, நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலை, எப்படி தேவன் என்ன எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறீங்களா? நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேனே, எனக்கு வேதத்தை வாசிக்க கூட தெரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களையும் தேவன் என்ன செய்வார், எடுத்து பயன்படும். இந்த தம்பிக்கு சொல்கிறார், இப்படிலாம் இருக்கும், இந்த காரியங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அவரை தீர்க்கதரிசியாக கொண்டு வர காரியங்களும், ஏலி தாத்தாவின் குடும்பத்தில் பிள்ளைங்க பண்ணுற தவற அவரை கண்டிக்காதனால அங்கே வரக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அந்த தம்பி என்ன செய்கிறான், பார்க்குறான், இதை தாத்தாட்ட போய் சொன்னால் தாத்தா வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி அமைதியாக படுத்துக்கொண்டான். இப்போ பாருங்க, நம்ம மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள் பாருங்க, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவிப்போம் சிமியோன் சொல்லும்போது தன் இருதயத்தில் வைத்து அதை சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள் இருக்கும். அப்போ உண்மையாக தேவன் உங்களை தெரிந்தெடுக்கும் போது நீங்க இருதயத்துல வச்சு நீங்க சிந்திக்கிறீங்களா, அல்ல நான் மற்றவங்ககிட்ட சொல்லி 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 நீங்க என்ன செய்றீங்க, அப்படி தூற்றி கொண்டு அலைகிறீங்களா? இப்போ நிறைய நேரம் பார்க்குறோம், இந்த தம்பி என்ன செய்யறான், அந்த அப்படி படுத்துக்கிறான். ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு எதை ரகசியமாக வைக்கணும், எதை சொல்லணும்னு தெரியக்கூடாத வயசில் கூட அவங்க வருத்தப்படுவாங்க, அந்த காரியம் அவனுக்கு செஞ்சு படுத்துக்கிறோம். இப்போ காலையில் விடியுது, ஏலி தாத்தா கூப்பிட்டு உன்கிட்ட ஏசப்பா கண்டிப்பாக பேசியிருப்பாங்க, என்ன பேசினாங்க அதை நீ எனக்கு ஒன்று விடாமல் சொல்லணும். அப்போ தம்பி தயங்கும் போது அவர் சொல்கிறாரு, நீ ஏதாவது என்கிட்ட மறைச்சினா தேவன் அதற்கு சரியாக உன்ட்ட என்ன செய்வார், கேட்பார் அப்படின்னு ஆலயத்தில் எடுத்து சொல்லும்போது அவனுக்கு வெளிப்படுத்தின எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொன்னான் அப்படின்னு இருக்கு பைபிளில். அப்போ சின்ன பையன் தானே, எதையாச்சும் மறந்துருக்கலாம், புரியாமல் இருந்திருக்கலாம், ஒன்றும் இல்லையே. அப்போ அந்த ஞானத்தை கொடுத்தவர் யார், தேவன். இப்போ உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் என்ன செய்யணும், தேவனுடைய ஞானத்தில் வளர்க்க வேண்டும். சாமுவேலை தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்றாரு, தெரிந்தெடுக்கிறாரு. நாம் என்ன செய்றோம், என் பிள்ளை சின்ன பிள்ளை, அறியாத வயசு, தெரியாத வயசு, தேவன் அபிஷேகித்திருப்பாரு. கடைசி காலத்துல சின்ன பிள்ளைங்க மேல இந்த ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி ஊற்றி இருப்பாரு. நம்ம என்ன செய்வோம், அந்த பிள்ளையை ஜெபிக்க விடாம நீ படி நீ ஜெபம் பண்ணி என்னத்தை பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை நம்ம தேவனுடைய வழிநடத்திலிருந்து நம்ம என்ன செய்வோம், திசை திருப்போம். அப்படி நம்ம அந்த தவறை நம்ம என்ன செய்யக்கூடாது. தேவன் பிற்பாடு சாமுவேலை பெரிய தீர்க்கதரிசியாக என்ன செய்கிறார், அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே மாற்றி நிறைய அரிய பெரிய காரியங்களை செய்கிறார். அப்போ உங்கள் குழந்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா தேவனுடைய கரத்தில் அவன் அந்த பிள்ளையை அர்ப்பணித்து ஒரு ஏலியை போல நம்ம கரெக்டான ட்ராக்ல வழி நடத்துவது பெற்றோராகிய நம்முடைய கடமை. சாமுவேலின் பிள்ளையாண்டான்ட்ட பற்றி பேசும்போது அந்த பிள்ளையாண்டான் யார்கிட்ட சொல்கிறான், அந்த பெரியவங்க வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட சொல்கிறாங்க. நம்ம எப்படி அதை எடுத்துக்கிடுறோம், நிறைய பெற்றோர் தவறு பண்ணுகிறோம். என் பிள்ளை டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பெரிய எந்த கஷ்டமும் இல்லாமல் இதை மட்டும் தான் பார்க்க முடியும். இம்மைக்குரிய வாழ்க்கையை மட்டும் பார்க்குறோம். மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை உங்கள் பிள்ளைகளை தேவன் தேர்ந்தெடுக்கும் போது நாம் தடையாக இருக்கிறோம். அப்படிதான் ஏலி தடையா இருந்தாரு. ஓப்னி பினகாசா அவர் என்ன செய்யல, கரெக்டான பாதையில் நடத்தல, அவங்க மரித்து போனாங்க. அப்போ அந்த தவறுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில செய்யக்கூடாது. சாமுவேலை போல அந்த தாய் என்ன செய்யற, அப்படியே கொண்டு தன்னுடைய சமூகத்துல விட்டுருதா. பொருத்தனையின் பிள்ளை அந்த வயதான முதியவர் சொன்னதை கேட்டு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால பின்னாடி தீர்க்கதரிசியாக உயர்த்தப்பட்டான். நீங்க கரெக்டா உங்களை பிள்ளைங்களை என்ன செய்யணும், வாழ்க்கையில கைட் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கும்போது தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை என்ன செய்வார், தந்தருளுவார். அப்போ நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை தகப்பனே சரியான பாதையில் நாங்கள் நடத்தினீர், எங்களுக்கு கற்றுத்தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அவசரமாக கூப்பிட்டு இந்த காலத்தின் இந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்தும் போது பெற்றோராகிய நாங்கள் சரியாக கைட் பண்ணாமல் இருந்திருந்தால் எங்களை மன்னித்தருளும்படிக்காக ஜெபிக்கிறோம். அந்த பெற்றோருக்கு வேண்டிய ஞானத்தை நீர் கொடுப்பீராக. அந்த சிறு பிள்ளைகளை நீர் அபிஷேகிப்பீராக தகப்பனே. அந்த பிள்ளைங்க வழி தவறி செல்லாதபடி இந்த
நாட்டிற்கு ஒரு பெரிய ஒரு தூணாக தகப்பனே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் பிள்ளைகளாக நீர் மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் மேலும் பெற்றோர் மீதும் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய பிள்ளைகளை தகப்பனே இனிமே வரக்கூடிய பொல்லாத காலத்திலிருந்து தப்பித்து கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தினால் நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படியே செய்கிற நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீ இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.